ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு எங்க இரவு சாப்பாடு தான் சூப்பரா நல்ல மழை தூரிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அட்டா மழைன்னா அட்டி சூட்டிக்கிட்டு இருக்கு. பின்னேரத்துல இருந்து இந்த மழைக்கு இதமா சுட சுட சப்பாத்தி சுட்டு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொண்டக்கடலை குருமா செய்து சாப்பிட போறோம். செம்ம டேஸ்டா இருக்கக்கூடிய சூட்டோட சாப்பிட அதை எப்படி செய்யப்படுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கடலை அவியுது. இனி நாங்க சப்பாத்தியை போட்டு எடுப்போம். சப்பாத்தியை போட்டு எடுத்துட்டு சொன்னா கடலை அவிஞ்சோட குருமாவை ரெடி பண்ணலாம். சரியா? சப்பாத்திக்கு வந்துன்னா நான் ஆசீர்வாத ஆட்டா மா தான் எடுத்துருக்கேன். இதில் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மா எடுத்துருக்குறேன். நாக கணக்கு எடுக்கல. இது கொஞ்சம் குழச்சி போட்டு மிச்சமாயிட்டேன்னு சொன்னால் நல்ல ஒரு லஞ்சித்தில் சுற்றி இல்லாட்டி ஒரு பாக்ஸில் போட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கூட சுட்டு சாப்பிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு மா எடுத்தாச்சு. இதோட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். இந்த மாவையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா உண்டு சேர இப்படி இந்த மாதிரி நாங்கள் ரொட்டிக்குள்ளே இப்போ மந்த மாதிரி தான் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழச்சி எடுக்க வேண்டியது தான். நாங்கள் ஒரு ரொட்டி பதத்துக்கு எப்படி குழச்சி எடுப்போமோ அந்த மாதிரி நாங்கள் இதுக்கு வந்து எவ்வளவு நல்லா குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா சாஃப்டாக வரும். அந்த மாதிரி நல்லா குழச்சி எடுத்தோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா இந்த மாதிரி குழச்சி விடுறேன். பார்த்தீங்களா? நல்லா பிரட்டி குழச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நல்ல வடிவாக பிரித்து எடுத்தாச்சு. இனி இது வந்து ஒரு மணித்தியாலம் இப்படியே இருக்கட்டும். நான் நேரத்தோடய குழச்சி வைக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமென்று ஒரு மணித்தியாலத்துக்கு முதலே குழச்சி வச்சுட்டேன். அதுக்கு பிறகு தான் சுட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலையை ஊற வச்சுருந்தேன்னா ஒரு 4-5 மணித்தியாலம் கடலையை ஊற வச்சுருந்தேன். கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை. அதை கழுவி போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சு இது ஒரு 4-5 விசில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் குருமாவையும் ரெடி பண்ணலாம். சப்பாத்தியை தேய்ச்சி எடுப்போம். பாருங்க, எங்களெல்லாம் குழச்சி வச்சுட்டு நான் எல்லாத்தையும் சுட போகிறதில்லை. கணக்காக சுட்டுட்டு மிச்சம் மாவை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அப்போ நாளைக்கு சுடலாம். தோசைக்கல் சூடாயிட்டு எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். இப்போ நாங்கள் தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தி மேலால கொஞ்சமா எண்ணெய் எப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு திருப்பி விடுவோம். மற்ற பக்கமாக இப்போ பாருங்க, 2 பக்கமும் நல்லா வெஞ்சிட்டு எடுப்போம். பார்த்தீங்களா? நல்ல சாஃப்டான சப்பாத்தி. இப்படி மடிச்சும் வைக்கலாம். இனி இதே மாதிரி எல்லா சப்பாத்தியையும் பார்த்தீங்களா எல்லாம் தேய்ச்சி வச்சிருக்கிறேன். கடகடன்னு போட்டு எடுக்க வேண்டிய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்பாத்தி எல்லாம் சுட்டாச்சு. இனி வந்து நாங்கள் குருமாவை ரெடி பண்ண வேண்டியதான். பார்த்தீங்களா? சாஃப்டான சூப்பரான சப்பாத்தி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டியை வச்சாச்சு. சூடாயிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு பட்டை சேர்க்குறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்ன சீரகம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்கிறேன். பெருஞ்சீரகம் அதே அளவு தான். இப்போ இதோட சின்ன வெங்காயம், கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி வருது. இனி வந்து இதோட கஜு எடுத்து வச்சிருக்கேன் சேர்க்கிறேன். இது வந்து ஒரு 10-12 கஜு இருக்கு. சேர்த்து இதை கொஞ்சம் வதக்கி விடுவோம். இனி இதோட தக்காளி பழம் சேர்க்கிறேன். ஒரு 3 தக்காளி பழம் கணக்கான சைஸ் தக்காளி பழம் பட்டி வச்சுக்கிறேன். சேர்க்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். தக்காளி பழம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும்.
இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இது கொஞ்சம் மாறட்டுக்கு மாறினோன்னு கிரைண்டர்ல அரைச்செடுப்போம். நல்லா அரைச்செடுத்தாச்சு. வதக்கின எல்லாத்தையும் இருக்கட்டும். இனி குருமா ரெடி பண்ண போறேன். சட்டி சூடாயிட்டு எண்ணெயை சேர்க்கிறேன். இப்ப எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் பொரியட்டும். இப்ப கருவேப்பிலை பொரிஞ்சிட்டு இனி நாங்க அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்ப்போம். அடுப்பை தணிச்சு விடுவோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். அங்கால பார்த்தீங்கன்னா கடலை அவிச்சாச்சு இல்லைங்களா, சூப்பராக அவிஞ்சிட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி. இந்த கரண்டியால், பெரிய கரண்டி கணக்காக கொஞ்சம் போடுங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டு அடி இடிச்சிட்டும் போடலாம். இது சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வதங்கி வருது பாருங்க. இனி இந்த கிரைண்டர் கப்ல நான் அரைச்சிருந்தானே அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்துருக்கேன். கலந்து அதில் அடியில் இருக்குதானே அதை சேர்க்கிறேன். அடியில இருக்கு. சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதோட மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நான் இவ்வளவு சேர்க்கிறேன். இப்போ இதை பார்த்துட்டு சேர்க்கலாம். இதோட கொஞ்சமா கரம் மசாலா, மல்லித்தூள், இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இப்ப இந்த மாதிரி கொதிச்சு வருது. இங்கால பாருங்க கடலை அவிச்சு வச்சிருக்கேன். இந்த தண்ணியோட சேர்த்து இதுல சேர்க்க போறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இது கொதிச்சு வரட்டுக்கு. இப்ப பாருங்க சூப்பரா எங்களோட கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகுது. இது கொஞ்சமா தேங்காய் பால் சேர்க்கிறேன், முதலாம் பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு வைக்க சரி. இப்ப பாருங்க குருமா சூப்பரா ரெடி ஆகிட்டு கொண்டு வந்துருக்கு. எப்படி சூப்பரா இருக்கு. இனி இதுக்கு மல்லியில கொஞ்சம் பட்டி போடுவோம். மல்லியில நல்லா போட்டா சூப்பரா இருக்கும். மல்லியிலேயே போட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ எங்களோட சூப்பரான கொண்டக்கடலை குருமா ரெடி. பார்த்தீங்களா? இப்போ எங்களோட சுவையான கொண்டக்கடலை குருமா ரெடி. பாத்தீங்களா? அதோட எங்கள சப்பாத்தியும் ரெடி. ஏடினா உங்களுக்கு சூப்பரா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா, இப்ப நான் சாப்பிட போறேன். எனக்கு பசிக்கிறது. பாத்தீங்களா? சப்பாத்தி ஒன்றை சாப்பிடுவோமே நம்ம. சுவையான குருமா. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். பார்த்தீங்களா? சப்பாத்தி பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு. சூப்பரா. எனக்கு இதுல வச்சு சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆனா நான் இப்படி சாப்பிட மாட்டேன், ஊத்தி தான் சாப்பிடுவேன். உப்பு நம்ம ரொம்ப டேஸ்டா இருக்கு. கஜுவில் அரைச்சு போட்டாங்க வேற. செம்மையா இருக்கா? கதைக்கு வார்த்தைகளே வருதில்லை நண்பர்களே, அப்படி ஒரு சுவையாக இருக்கிறது. கடலை சாப்பிடாத பிள்ளைகளுக்கு கூட நீங்க இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க, சாப்பிடணும். ரொம்ப டேஸ்டா இருக்காம சுடுவது. சூப்பரா இருக்கு நண்பர்களே. நாங்க சாப்பிட போறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா. கண்டிப்பா செஞ்சு பாருங்க, அதுக்கு பிறகு நீங்க விடவே மாட்டீங்க, அடிக்கடி செய்வீங்க. சத்திய காலியாகும் நண்பர்களே, நான் சொல்றேன்.